ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது சன்செட் வைப் எபிசோட் 5 தான். எபிசோட் 5 பாக்குறதுக்கு முன்னாடி எபிசோட் 4 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீக்கப் பார்த்துட்டு வந்துடுவோமா. பிரின்னுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சுக்கிட்டு சலீன் டாக்குமெண்ட்டை வாங்குறதுக்காக வெளியில போகும்போது அங்க ஒரு பொறுக்கி சலீன் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண இத பார்த்து சலீன் அமைதியா இருப்பானா. அவனை நல்லா வெளுத்து கட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனதோடனுமே என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பதறி எல்லாருமே அங்க போய் சலீனை யாருக்குமே தெரியாம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தான் காட்டுறாங்க. யாருமே இல்லாத இடத்துல சன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்டே இருக்கிறத கியூ பார்த்துட்டா. பிரசிடென்ட் சடனா எங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா கியூ. ஆமரப்போன் செலிப்ரேஷனுக்காக எல்லாமே எப்படி போகுதுன்னு பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன் சன் சொல்ல, எல்லாமே நல்லா தான் போகுதுன்னு கியூ சொல்ல, ஆமா எல்லா இன்டர்ன்ட்டும் எங்க போயிட்டாங்கன்னு சன் கேட்க, சலீன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதா சொன்னாங்க, அதனாலதான் அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்கன்னு கியூ சொல்ல, என்னது போலீஸ் ஸ்டேஷனா, சரி ஓகே ஓகே உங்களோட வேலையை பாருங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு சன் அங்கிருந்து வேகமா கிளம்பிட்டான். இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டினா எங்க எல்லாருக்குமே பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு சலீனை தவிர மத்த எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. வேகமா ஓடி வந்த சன் எதுவுமே கேட்காம சலீனை ஹக் பண்ணிக்கிட்டு, உனக்கு நல்லா தானே இருக்குது, உனக்கு எங்கேயும் அடிப்படல தானேன்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தொட்டு பார்த்துட்டு அக்கறையா பார்த்துட்டு இருக்கிறது அங்க இருக்கிற எல்லாருமே பாத்துடுறாங்க. அவ்வளவுதாங்க, இத பார்த்ததோடமே சன்னுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ நீ இவ்வளவு நாள் டேட் பண்ணிட்டு இருந்த பர்சன் நம்மளோட பிரசிடென்ட் தானான்னு கேட்டுட்டு இருக்கான். ஐயோ இங்க பாருலின், இத பத்தி நீ கண்டிப்பா எங்க கிட்ட சொல்லி ஆகணும், பிங்கி ப்ராமிஸ் பண்ணுடான்னு சொல்லிட்டு இருக்கா பிம். இவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்கும் போது சன் அங்க வந்துட்டான். எனக்கும் சலீனுக்கும் நடுவுல என்ன போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களோட இன்டர்ன்ஷிப் முடிகிற வரைக்குமாவது நீங்க யார்கிட்டயும் சொல்லாம சீக்கிரட்டா வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஜான் இந்த விஷயத்துல நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். சலீன் நம்ம 2 பேரும் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு சன் சலீனை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். இந்த ஜுல்டிஷ் என்ன பண்றான்னா வேகமா வெளியில வந்து இவங்க 2 பேரை பத்தி தான் குரூப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அந்த மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு முன்னாடி அவன் கையில இருந்து போனை புடுங்கிக்கிறான். இங்க பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான் இவன். பிரசிடென்ட் என்ன சொன்னாரு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, நீ இதே மாதிரி மறுபடியும் பண்ணிட்டே இருந்தனா நீயும் பிரசிடென்ட்டோட செக்ரட்டரியும் ஒன்னா இருந்ததை பிரிண்ட் எடுத்து எல்லார்கிட்டயும் கொடுத்துடுவோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஓகே இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லி சொல்ல, இன்னொரு பக்கம் சலீனோட வீட்டுல காட்டினா சலீனுக்கு சடனா என்ன பண்றதுன்னு கூட தெரியல. ஒரு கிளாஸ்ல வாட்டர் எடுத்துட்டு வந்து சன்னுக்கு கொடுத்துட்டு இருக்கான். நீ பெட்டரா ஃபீல் பண்றியான்னு சன் கேட்க, நான் பெட்டரா தான் ஃபீல் பண்றேன்னு சலீன் சொல்ல, இன்னைக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு ஐம் ரிலி சாரி. நம்மளோட சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப்பை நான் ரிவீல் பண்ணிட்டேன். அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கான் சன். ஆல்ரெடி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கீங்க, இங்க பாருங்க கவலைப்படாதீங்க, அவங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன்னு சலீன் சொல்ல, நிஜமாவா கண்டிப்பாவா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு இருக்கான் சன். சலீன் சிரிக்கும் போது அவ்வளோ கியூட்டா இருக்காங்க. யோபிம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கான் சலீன். அப்படியா, நானும் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போன மாதிரி போனோம் ஓடி வந்து கிஸ் பண்ணிட்டேன். நிஜமாவே நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு சன் அங்க இருந்து கிளம்பிட்டான். சலீனுக்கு வெக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. இன்னொரு பக்கம் யோபியும் கிட்ட சலீன் வந்ததோட நீ அதை பண்ணியா இதை பண்ணியான்னு சொல்லிட்டு 2 பேருமே சலீனுக்கு டைமையே கொடுக்காம மாத்தி மாத்தி கேள்வியை கேட்டுட்டே இருக்காங்க. ஐயோ மாத்தி மாத்தி கேள்வி கேக்குறத நிறுத்துங்க, எந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்ல, எல்லாத்துக்குமே நீ சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காயோ. நீங்க ஆப் மூலமா ஒருத்தனை மேட்ச் பண்ணி விட்டீங்கல்ல, அவர் வேற யாருமே கிடையாது, நம்மளோட பிரசிடென்ட் தான் சொல்லிட்டு இருக்காளின். பிரசிடென்ட் தானான்னு சொல்லிட்டு மறுபடியுமே இவங்களோட டவுட்டை மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்காங்க. நான் மட்டும் யாரையாச்சும் டேட் பண்ணா எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், ஆனா நீ மட்டும் எதுக்காக மறைச்சேன்னு கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா அவ என்ன நம்புறா, ஆனா மத்தவங்க தான் என்ன நம்பவே மாட்டிக்கிறாங்கன்னு சொல்ல, கைஸ் உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லாம இருக்கிறேன்னா அதுக்கான அர்த்தம் நான் உங்களை நம்பலன்னு கிடையாது. அதுக்கான கரெக்டான டைம் எனக்கு கிடைக்கல. அதுவும் இல்லாம நாங்க 2 பேரும் அபிஷியலா டேட் பண்ணல, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான். யோபிம் 2 பேருமே மூஞ்சி தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி ஃபேஸ் வச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் நடக்கிற எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன், பிங்கி ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விரல நீட்டிட்டு நின்னா இவங்க 2 பேரும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. உங்களுக்காக இந்த மாசம் ஃபுல்லா லஞ்ச் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்காளின். இப்பதான் நீ ரிச் கிட்டா மாறிட்டு எதுக்காக 1 மாசமா வாங்கி தர, 2 மாசமா வாங்கித்தான்னு சொல்லிட்டு இருக்காயோ. சரி ஓகே 2 மாசத்துக்கு நான் லஞ்ச் வாங்கி தரேன்னு சொல்ல, இங்க பாருலின் இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எங்க கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு பிம் என்ன பண்றன்னா ப்ராமிஸ் வாங்கிக்கிறா. சரி சரி பேசினதெல்லாம் போதும் வாங்க குரூப்பா ஹக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 3 பேருமே அவ்வளவு கியூட்டா ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வேற லெவல்ல இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணுமே. அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது. அவனோட ஒர்க்க செஞ்சுட்டே இருக்கும் போது யாரும் எட்டி எட்டி பாக்குற மாதிரியே தோணுது. யாருடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா சாம் தான் நின்னுட்டு இருக்கான். ஆமா இங்கிருந்து போகாம நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, எனக்கு பயங்கரமா பசிக்குது, இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட் எனக்கு எதுவுமே தெரியாது, வா சாப்பிட போலன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னால உங்ககிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். ஐயோ அம்மா வலிக்குதுன்னு சொல்லிட்டு சாம் நடிக்கிறான் பாருங்க. இதை பார்த்தது அடனுமே என்னால இப்போதைக்கு உன்னை வெளியில எல்லாம் கூட்டிட்டு
விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவனே குக் பண்ணி கொடுத்துட்டான். எனக்காக குக் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான் சாம். நீ ஓவரா ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் மீந்து போனதுதான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவனோட வேலையை செஞ்சுட்டே இருந்தா சாம் அமைதியா இருக்காம அவனே குறுகுறுன்னு பாத்துட்டே இருக்கான். ஏன்டா என்ன பாத்துட்டே இருக்க, சாப்பிடுடான்னு சொல்ல, நீ விஷம் கிஷம் வச்சிருந்தா நான் என்ன பண்றது, நான் வேற வீட்டுக்கு ஒரே பையன் சொல்லிட்டு இருக்கான் சாம். ஓவரா சீரிஸ் மூவி எல்லாம் பாப்பியா என்ன, நீ அந்த அளவுக்கு எல்லாம் வரத்து கிடையாது, மூடிட்டு தின்னுடான்னு சொல்லிட்டு யோனோட ஒர்க்க பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சாமுக்கு யோ பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுது. சடனா யோ பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு லின்ன பத்தி நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்டுட்டு இருக்கான் சாம். நான் பேடா ஃபீல் பண்றேன், எப்படியோ ஃபீல் பண்றேன், அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான் யோ. சலீனோட எண்ணம் உங்ககிட்ட மறைக்கணும்னு எதுவுமே கிடையாது, கரெக்டான டைமுக்கு தான் அவன் வெயிட் பண்ணிருப்பான்னு சாம் சொல்ல, இதெல்லாம் பேசிக்கிட்டே சாம் என்ன பண்றான்னு யோ பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கான். சரி ஓகே ஓகே நீ போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனோட சீட்ல போய் உட்கார வச்சுட்டு, நீ சாப்பிட்டுட்டு என்ன பண்றேன்னா இந்த பிளேட் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற வாஷ் பேஷன்ல வச்சுட்டு ஒழுங்கா அங்கிருந்து கிளம்பிட்டு நான் வேலைக்கு போக போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவனோட வேலை செய்ய போயிடுறான். சாம் என்னமோ சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். யோதான் வச்சக்கன் வாங்காம பாத்துட்டே இருக்கான். அடுத்த நாள் காலையிலே ஆபீஸ்ல காட்டினான். நீங்க 2 பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த மாதிரி விஷயத்துல யாருமே நம்ப மாட்டாங்க, அதனால நீங்க அதை தொடவே கூடாது, மத்த எல்லா வேலையும் நீங்க செஞ்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு ஜுல்டிஷ் அங்கிருந்து கிளம்பிடுறான். அங்க இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே கியூவோட டேபிள் மேல இருந்த டாக்குமெண்ட் மாதிரி இருக்கிறது பிம்முக்கு தெரிஞ்சதோடனுமே கை வச்சுக்கிட்டு அமைதியா இல்லாம அதெல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்கிறத பார்த்ததோடனே யோக்கு பயங்கரமா கடுப்பாயிடுது. பிம் யாராச்சும் பார்த்தா கண்டிப்பா மாட்டிப்போம், வா இங்கிருந்து போலாம்னு சொல்லிட்டு யோ கூட்டிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல லின்ன காட்டினா பிரிண்ட் ஒர்க் பண்ண பழைய டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பிரின்ன பத்தி பேசினதோட இனிமே பிம்மோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. நான் உங்களோட ஸ்டூடெண்டா ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டதோட இனிமே யோலின் 2 பேருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. நிஜமா தான் சொல்றியான்னு சொல்லிட்டு கோரஸா கேட்டுட்டு இருக்காங்க. சில்லி பாய்ஸ் உங்க கூட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறா. என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பிம்மையே பார்த்துட்டு இருக்க. எப்பயும் நடக்கிற மாதிரி தான் பிம்ம அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டா. நீ ஓகேவா இருக்கியான்னு கேட்க, நான் ஓகே இல்லைன்னு சொல்லிட்டு பைபிள் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிம் எதுக்காக நீ கவலைப்படாத, எல்லாமே ஒரு நாளைக்கு மாறும், இன்னைக்கு மாறலனாலும் அடுத்த வாரமாவது மாறும்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டும் ஆயிடுத்து, எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டுறாங்க. யோ பிம் பிரின் 3 பேர் மட்டும்தான் ஆபீஸ்ல இருக்காங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல என்னால இருக்க முடியாது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், இந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தா உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யோ அங்கிருந்து கிளம்பிடுறான். யோ உனக்கு மூளையே கிடையாதுடா, ஆனா எனக்கு மூளை இருக்குதுன்னு சொல்லிட்டு பிம் என்ன பண்றான்னா பிரின்னுக்கு காஃபி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்கா. பிரின்னோட டிசைன் பயங்கர சூப்பரா இருக்குது. மேமருந்து பாத்துட்டே இருக்கும்போது சடனா பிரின் திரும்பிடுறா. பிம்மோட கையில இருக்கிற காஃபி டிசைன் மேலே கொட்டிடுது. அந்த காஃபி கம்ப்யூட்டரோட வயர் மேல விழுந்ததுடனே கம்ப்யூட்டரும் ஷட் டவுன் ஆயிடுது. மேம் நீங்க அதை சேவ் பண்ணிருக்கீங்களான்னு பிம் கேட்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ண, சும்மா குட்டி போட்டு போன மாதிரி என் பின்னாடி சுத்துறத நிறுத்திட்டு ஒழுங்கா வேலை செய், உன்னால எல்லாமே முடிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா அங்கிருந்து பிரின் கிளம்ப, ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, இது எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே உன்னால முடிஞ்ச ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு பிரின் அங்க இருந்து கிளம்பிடுறா. பிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் சொன்ன காட்டினா பயங்கரமா வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது ஜானங் வந்துடுறான். இன்னைக்கு ஓவர் லேட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிடுறான். லின் எதுக்காக என்னோட டெக்ஸ்டுக்கு ரிப்ளை பண்ணல, கண்டிப்பா அவன் பிஸியா தான் இருப்பான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறத ஜான் பிரசிடென்ட் தான் கூட தான் பேசிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு, நீங்க என் கூட தான் பேசுறீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல நான் உன் கூட பேசல ஜான், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு இருக்காங்கன்னு ஜான் சொல்ல, உன்னோட பாய் ஃப்ரெண்டை சேரப் பண்றதுக்கு நீ என்ன பண்ண வச்சானு கேட்டுட்டு இருக்கான் சான். லின்ன சேரப் பண்றதுக்காக தான் நீங்க என்கிட்ட கேக்குறீங்களா என்ன, என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் என்ன எப்பவுமே சேரப் பண்ணிட்டே இருப்பான், ஆனா நான் அவனை சேரப் பண்றதுக்காக வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கான். சன் உடனே என்ன பண்றான்னா லின்னோட வீட்டுக்கே போயிட்டான். அங்க போய் பார்த்தா குப்பைக்காடை விட மோசமா இருக்குது. சாரி சன், வேலை செஞ்சுட்டே இருந்ததுனால நான் கிளீன் பண்ண மறந்துட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் லின். கவலைப்படாத, இன்னைக்கு உன்னோட பட்லரா நான் தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சன். ஐயோ அதுக்கெல்லாம் எந்த அவசியமே கிடையாதுன்னு லின் சொல்ல, லின் சமத்தா எல்லா வேலையும் செய்வானா, நான் என்ன பண்ணுவேன்னா இங்க இருக்கிற மத்த எல்லா வேலையும் நான் பாத்துப்பேனான்னு சொல்லிட்டு அவனை சீட்ல உட்கார வச்சுட்டு துவைக்கிறது பெருக்கிறது கழுவுறது கூட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே கிறிஸ்டல் கிளியரா செஞ்சு முடிச்சுட்டு அங்க இருக்கிற பெயிண்டிங்க பாத்துட்டு இருக்கான். எங்களோட வீட்டுல இருந்து சன்செட்டை பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும், இதை நான் தான் வரைஞ்சேன். சன் உங்களுக்கு சன்செட்டை பாக்குறது ரொம்ப பிடிக்குமான்னு லின் கேட்க, அதை பார்க்கும்போது என்னோட மைண்டே பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் சொல்லிட்டு இருக்கான் சன். எனக்கு கூட அந்த மாதிரி சன்செட் பார்த்ததுக்கு அப்புறமா முழு நிலவை பார்க்கும்போது வர ஃபீலிங்ஸ் இருக்குதே பயங்கர அமைதியா இருக்கும். ஒரு நிமிஷம் என்ன நானே மறந்துடுவேன், அந்த அளவுக்கு மெய் மறந்து போற அளவுக்கு அந்த வைப் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நாம 2 பேருமே சீக்கிரமா சேர்ந்தே போலாம்.
கண்டிப்பா இந்த ஒர்க் எல்லாம் ஈஸியா முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போக போறேன்னு son சொல்ல, நீங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டினதுக்கு அப்புறமா தான் என்னோட தாட் பயங்கர பெருசா மாறிச்சே. என்னோட ஒர்க் சீக்கிரமா முடிஞ்சதுக்கு காரணம் நீங்க காட்டின அந்த பீஸ் தான் சொல்லிட்டு இருக்காளின். உன்னோட வேலையை ஈஸியாக்கணுன்றதுக்காக தான் நான் அது எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் காட்டினேன். மறுபடியும் என்னோட வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போக போறேன், அதனால நீ சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிடுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கொஞ்சிட்டு இருக்கான் சன். அடுத்த நாளும் ஆயிடுது. சன் என்ன பண்றான்னா லின் அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டான். சொகுசா இருக்கலாம், தப்பு கிடையாது, அதுக்குன்னு இவ்வளவு சொகுசாவா இருக்கிறது, வீட காட்டுடான்னு சொன்னா அரண்மனையை காட்டிட்டு இருக்கான். என்னதான் இது ஒரு சீரியஸா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாங்களா? எதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் டைரக்டர் காட்டுறானுங்களோ தெரியல. அப்படியே அவனோட வீட்டோட மொட்டை மாடிக்கு போய் பார்த்தா அந்த வியூ இருக்குது. அப்பப்பா, சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இடத்தெல்லாம் இந்த மாதிரி டைம்ல பாத்துக்கிட்டாதான் உண்டு. நாமெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு போக முடியுமா என்ன? லின் தன்னையும் மறந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் போது சன் என்ன பண்றான்னா, இதுக்கப்புறம் என்னால ரைட் டைம் சூஸ் பண்ணவே முடியாது, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பியான்னு கேட்டுட்டு இருக்கான் சன். இது எல்லாமே என்னோட இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்துக்கலாமா? அதுவும் இல்லாம நீங்க வேற இப்பதான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க வேற, உங்களோட இமேஜ் ஸ்பாயில் ஆக கூடாதுன்னு லின் சொல்ல, ஒர்க் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த கான்சிக்வன்ஸ் எல்லாம் விட்டுடு, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுடு. அதெல்லாம் இல்லைன்னா நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பியான்னு சன் கேட்க, கண்டிப்பா உங்களோட பாய் ஃப்ரெண்டா இருப்பேன்னு சொல்லிடுறா லின். இங்க பாரு லின், நான் உன்கிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எப்பவுமே உன்னோட ஃபீலிங்ஸை நீ ஃபாலோ பண்ண மட்டும் போதும்னு சொல்லிட்டு இருக்கான் சன். கண்டிப்பா இதுக்கு மேல என்னோட ஃபீலிங்ஸை தான் நான் ஃபாலோ பண்ண போறேன்னு லின் சொல்ல, அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே அபிஷியலா கப்புள் ஆயிட்டோமான்னு கேட்டுட்டு இருக்கான் சன். இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கியூட்டா இருக்கிறதுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட்ல அந்த சினாரியோ இருக்குது பாருங்க, வேற லெவல்ல இருக்குது. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆயிடுது, ரெண்டு பேருமே ரொமான்டிக்கான டின்னர்ல தான் இருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டு பேருமே கப்புள்ஸ் ஆயிட்டோம். என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறமா நான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காலின். என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சன் ஒரு மாதிரி மூடா கேட்க, நான் நினைக்கிற விஷயம் நீங்க நினைக்கிற விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு லின் ஒரு மாதிரி பாக்குறோம் பாருங்க, அவ்வளவு செடக்டிவா. இது கேட்டதோடனே சன்னுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலுமே அதுவும் சலீன் பண்ணும்போது கியூட்டா தான் தெரியுது அவனோட கண்ணுக்கு. சலீன் இதுக்கு மேல சன்னை குண்டாயிடுன்னு தான் கூப்பிட போறோம் போல, அவ்வளவு கியூட்டா இருக்குது. சன் அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு மோதிர டப்பாவை எடுத்து இது உனக்கு தான் சொல்லிட்டு அவனோட கையில அது போட்டு விட்டுட்டு இருக்கான். லின்னு பத்தி சொல்லவே தேவையில்ல, அதுல என்ன டிசைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான். லின், என் கூட நீ டான்ஸ் ஆட வருவியான்னு சன் கேட்க, குண்டாட் கேட்டா எப்பவுமே ஓகே தான், ஆனா எனக்கு டான்ஸ் அவ்வளவா வராது, என்னோட பெஸ்ட நான் ட்ரை பண்றேன்னு லின் சொல்ல, எனக்கு மட்டும் என்ன வருமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கைஸ், இவங்க ரெண்டு பேரும் அநியாயத்துக்கு சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா கேளுங்க, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எனக்கு தெரியாதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கானுங்க. டான்ஸ் ஆடுறது தனியாவும் ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்கிறது தனியாவும் காட்டி இருந்தா பயங்கர சூப்பரா இருக்கும். இடையில காட்டினதுனால ஃபுல் எபிசோடையும் நிம்மதியா என்ஜாய் பண்ணவே முடியல தெரியுமா? இதுதான் எனக்கு பர்சனலா பயங்கரமா வருத்தமா இருக்குது. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. செல்லக்குட்டீஸ், நானும் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். நான் என்ன பண்றது, பிரச்சனை என்ன தேடி வந்துட்டே இருக்குது. என்னோட பாட்டி வேற இறந்துட்டாங்களா, அதனாலதான் என்னால ஃபர்தரா வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஐம் ரியலி சாரி. இன்னும் 1 or 2 வீக்ல எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டினியூஸா நம்மளோட சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க. என்னோட பர்சனல் லைஃப பத்தி உங்க கூட பேசக்கூடாதுன்னு நான் நினைச்சாலுமே என்னால சுத்தமா முடியல. உங்க கூட பேசினா எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கிறதுனாலதான் எல்லாத்தையுமே வாலண்டியரா சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பேசுறது பிடிக்கலன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி பேசுறதையும் நான் நிறுத்திக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா உங்க எல்லாரையும் நான் என்னோட ஃபேமிலியா தான் நினைக்கிறேன். அதனாலதான் என்னோட பர்சனல் விஷயம் எல்லாத்தையுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட மனசுக்கு கஷ்டமா இருக்கும் போது உங்க கூட இந்த மாதிரி பேசும்போது ரொம்ப ஆறுதலா இருக்குது. அது இல்லாம இந்த வருஷம் என்னோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத வருஷம். எல்லாமே எனக்கு இழப்பு தான். ஒரு சில டைம்ல செத்துடலாம் தோணும், ஆனா என்ன பண்றது, சாகிறதுக்காக நம்ம பிறக்கல. இந்த உலகத்துல வாழ்றது தாங்க இருக்கிறதே பெரிய கஷ்டம், சாகிறது கூட ஈஸி தெரியுமா? இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டோம், இதுக்கு மேலயும் கஷ்டப்பட்டு வாழ்வோம்னு சொல்லிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உண்மையாவே இந்த வருஷம் என்னோட லைஃப்ல பயங்கர டிசாஸ்டரா இருந்துச்சு. நிஜமாவே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னால ஒரு கட்டத்துல முடிவே இல்லை தெரியுமா? சொல்லி அழக்கூட எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போதுதான் இன்னும் அழுகிய வருது. ஐ லவ் யூ கைஸ். என்னோட சொந்த கதையை பேசிக்கிட்டு கதையை சொல்லவே மறந்துட்டேன். ஐம் ரியலி சாரி. அது என்னமோ தெரியல, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு அழுகிய வந்துட்டே இருந்துச்சா, அதனாலதான் கண்ட்ரோல் பண்ண முடியாம எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு இன்டிமேட்டான விஷயத்த பாக்குறதுக்காக நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிருப்பீங்க. நான் தான் அழுது ஒரு மாதிரி இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன்ல.
அப்பப்போ என்னோட கஷ்டத்தை சொல்றேன், நம்ம சீரியஸ்குள்ள வந்துடலாமா? சன் இந்த விஷயத்தை என்ன தவிர நீங்க வேற யார் கூடமே பண்ணக்கூடாதுன்னு லின் சொல்ல சன்னோட ரிப்ளைய பார்க்கணுமே, அது ஆக்ஷன்ல தான் இருக்குது. கான்சிக்வன்சஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிஸ் யூ கைஸ்.